பிரைஸ் தி லார்ட். ஆட்டுத்தோல் மற்றும் ஓநாய்கள் என்ற உருவகத்தை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். மத்திய 7 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனத்தில் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புதர்கள் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? இந்த உவமையின் பொருள் என்னவென்றால், கள்ள தீர்க்க தரிசிகள் முதலில் தேவனுடைய மந்தையில் உண்மையான அங்கத்தினர்களாக தோன்றுகிறார்கள். அவருடைய பேச்சும் மற்றும் தேவ பக்தி உள்ள மக்களுடனான தொடர்பு கொள்வதன் மூலம் அவ்வாறு தோன்றுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒரு ஓநாய் தனது சொந்த திருப்திக்கார ஒரு மந்தையை நாசம் செய்வது போல இவர்கள் வெளித்தோற்றம் நம்பத்தகுந்ததாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் ஆபத்தானவர்களாக இருக்கிறது. பழம் என்பது ஒரு நபரின் அத்தியாவசிய வாழ்க்கையின் தயாரிப்பாகும். ஒரு நபர் சொல்வது மற்றும் செய்வது அனைத்தும் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு மரத்தின் ஆரோக்கியம் அது விளைவிக்கும் பழங்களால் வெளிப்படுத்தப்படுகிறது போல ஒரு நபரின் உண்மையான இயல்பு அவர்களின் செயல்கள், போதனைகள் மற்றும் குணத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேலில் திராட்சையும் அத்திப்பழமும் பிரதான உணவாக இருக்கிறது. முட்புதர்களும் முட்செடிகளும் தீங்கு விளைவிக்கும் கலைகளாகவே மண்ணில் இருந்தும் மற்ற தாவரத்தில் இருந்தும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதாகவும் இருக்கிறது. மேலும் அவற்றின் கூர்மையான முட்களின் காரணமாக மனிதர்களுக்கு அது தீங்கு விளைவிக்கின்றது. அதே போல கள்ள போதர்களும் கள்ள தீர்க்க தரிசர்களும் திருச்சபைக்கும் தேவனுடைய உண்மையான ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தீங்கு விளைவிக்கிறார்கள். தீங்கு விளைவிக்கும் கலை ஆரோக்கியமான பழத்தை உருவாக்க முடியாது. அதுபோல தங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அசைவு இல்லாமல் கள்ள தீர்க்க தரிசிகள் தேவனுடைய செய்தியை பேச முடியாது. ராஜ்யத்தின் நீதியை கூட வெளிப்படுத்த முடியாது. மக்கள் மத்தியில் தங்கள் தீர்க்க தரிசிகளாக சொல்லி கடந்து செல்பவர்களுக்கு பல ஆராய்ச்சி செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு நம்மை அழைக்கிறாரு. ஆவிக்குரிய ரீதியில் நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க இந்த போதனை நமக்கு நினைவூட்டுகிறது. அவர்களுடைய தோற்றத்தை கண்டு நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆனால் அவர்களுடைய கனியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வார்த்தைகள், செயல்கள், குணாதிசயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென்.